விஜயும், மல்லியும் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்த சமாளிச்சாகணும். ஏன்னா, தொடருக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்ததில்ல. அதாவது விஜயும், மல்லியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் உண்மையிலேயே மாறிட்ட மாரியும், அதாவது விஜய் மாறிட்டாரு, மல்லிய வேணான்னு நெனைக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்லி, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமாவ போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் உண்மையிலேயே அவ்வளோ நம்ப ஆரம்பிச்சுறாங்க. ஆனா, கடைசியில நம்ம விஜய் இப்படி ஒரு ட்விஸ்ட்ட குடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ இந்த சுடருக்கு இவ்ளோ பெரிய டவுட் ஆனது, இவ்ளோ பெரிய சந்தேகம் ஏற்படுத்துனது, ஏன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மல்லி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா, அதாவது மாடியில இன்னைக்கு தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஷர்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஷர்ட் விஜய் இப்போ இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா? அதாவது பிசினஸ் விஷயமா பாண்டிச்சேரி போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அங்க போட்டுட்டு போன அதே ஷர்ட் தான் மல்லியும் போட்டுட்டு இருக்கிறது அப்படின்றதுனால தான் இங்க இவ்ளோ கன்ஃபர்மேஷன் நடந்துச்சு. ஆனா விஜய் இது எல்லாத்தையுமே இது பண்ணணும். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சுடருக்கு இப்படிலாம் டவுட் வந்திருக்கும். அவ நம்பக்கூடாது. நம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செயல சிறப்பா செஞ்சிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே விஜயும் மல்லியும் இவ்ளோ பிளான் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது உண்மையிலேயே நம்ம விஜயும் மல்லியும் இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன இந்த சுடருக்கு குடுத்தாங்க அப்படின்னா, இந்த ராஜேஸ்வரி அடுத்ததா ரகு இவங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு தான் நம்மள இந்த வேலைய பார்க்க விட மாட்டாங்க. அதாவது விஜய் கூட நம்ம ஒண்ணு சேர்றது இவங்க 2 பேருக்கும் பிடிக்கல அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடருக்கு ஒரு மிகப்பெரிய அ இது டவுட் வர ஆரம்பிச்சிரும். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மல்லி இருக்காங்க இல்லையா? இவங்க ஃபோன் பண்ணி விஜய்க்கு சொல்லிர்றாங்க. இந்த மாரி தான் விஷயம். அதுவும் இல்லாம சுடருக்கு இந்நேரத்துக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். சுடர் ஆல்மோஸ்ட் நம்ம 2 பேரும் சண்ட போடல. நம்ம டிராமா போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா அ விஜய் அதாவது இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயி, அடுத்ததா எப்படி இத டீல் பண்றது அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சுடரும் இப்போ ரகுவ பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையே செய்றாங்க. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்டின்னே சொல்லலாம். கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த ஏத்துக்க முடியாது. ஏன்னா, அங்கிருந்து சுடர் வர்ற நோக்கம் வேற. ஏன்னா, அவ விஜயும், மல்லியும் சண்ட போடல. அவங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்காங்க அப்டிங்கிற மாரி நெனச்சுட்டு வர்றது. இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு வழி பண்ணணும் அப்டிங்கிற மாரி வர்றது. இது எல்லாமே வேற விஷயம். ஆனா, வந்ததுக்கு அப்புறமா வீட்ல விஜய் கிட்ட சண்ட போடுறதுக்கு முன்னாடி, அதாவது சண்ட போட்டுட்டு இருக்கப்போ அந்த ஷர்ட் விஜய் கிட்ட இருக்கு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த சுடருக்கு இப்படி ஒரு ஆப்பு வரும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா நடக்குது இங்க? அப்போ மல்லி கிட்ட இருந்தது மல்லி போட்டுக்கிட்டு இருந்தது வேற ஷர்ட். இங்க இருக்கக்கூடியது வேற ஷர்ட் அப்படின்றத 2த்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுர்றாங்க. இப்போ பிரிச்சு பிரிச்சு வச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடருக்கு உண்மையிலேயே மல்லியும் விஜயும் சண்ட போடல அப்படின்ற ஒரு அதாவது சண்டை தான் போடுறாங்க. அவங்க மல்லி விஜய் மல்லிய வேணான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டாங்க. இதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடருக்கு அதாவது இது என்னதான் நம்ம விஜயும் மல்லியும் நெனச்ச மாரி நடந்தாலுமே கூட, சுடருக்கு அ அதாவது 6வது அறிவு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது அடிக்கடி வேலை செய்யும். அது இப்ப வேலை செய்யுது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லாமே ஓகே தான். அதுவும் இல்லாம விஜய் நீங்க மல்லிய வெறுக்கிறது நிஜம். மல்லிய வேணான்னு நெனைக்கிறது நிஜம். மல்லிக்கு செட்டில்மென்ட் குடுத்து அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நெனைக்கிறது நிஜம் தானே! அப்டின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அடிக்கடி எங்கேயாச்சும் போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உண்மையிலேயே மல்லியோட வீட்டுக்கு தான் போறீங்க அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் வருது. அந்த ஒரு காரணத்தினால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க. அதாவது இப்பவே இங்கேயே என்னோட கழுத்துல தாலிய கட்டுங்க அப்டின்ற மாரி ஒரு விஷயத்த இந்த சுடர் சொல்றா. உண்மையிலேயே விஜய்க்கு இதால ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் என்ன தேவை அப்டின்னா, இந்த ரேணுகா அதாவது இங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சுடரோட பேரு சுடர் ரேணுகா. அப்டி இருக்கும்போது ரேணுகாவோட கழுத்துல விஜய் தாலிய கட்டினா போதும். விஜயும் ரேணுகாவும் சந்தோஷமா இருந்தா போதும். அப்டின்ற மாரி ஒரு கிளாரிஃபிகேஷன். அந்த ஒரு விஷயத்துல தான் தெளிவா இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது நல்ல விஷயம். ஏன்னா உண்மையான தன்னோட பொண்ணா இருந்தா இவ்ளோ யோசிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மையான பொண்ணு இல்லையே அப்டிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. அந்த ஒரு விஷயத்த தான் தெளிவா யோசிக்கணும். அப்படி யோசிச்சா தான் அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கதிரேசன் "இங்க பாருங்க மாப்ள எல்லாமே ஓகே தான். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கும் அ அ நம்ம இந்த ரேணுகா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம். இனிமே ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க. இனிமே இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா ரேணுகாவும் இப்போ அம்னீஷியா பேஷண்ட் கிடையாது. எல்லாமே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் திணறிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ளவே சுடர் "அப்பா உங்களுக்கு ஏதாச்சு அதாவது இப்ப கல்யாணம் ஆகுறதுல எதனா பிரச்சனையா? இப்பவே
இந்த நிமிஷமே விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா தாலியோட வந்து நிக்கிறா. அத பார்த்த உடனே வந்து விஜய்க்கு செம்ம ஷாக்கு. விஜய் அந்த தாலிய எடுத்து கையில வச்சுட்டு நிக்கிறாங்க. ஏன்னா இந்த சுடர் கேட்ட கேள்விக்கு, இந்த கதிரேசன் கேட்ட கேள்விக்கு, அடுத்ததா இந்த நிஷா கேட்ட கேள்விக்கு, இவங்க எல்லாரோட கேள்விக்கும் வந்து நம்ம விஜய் வந்து ஒரே பதில் தான் குடுத்தாங்க. அதாவது உண்மையிலேயே நான் ரேணுகாவ நேசிக்கிறேன். ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டுறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி விஜய் சொன்ன ஒரு விஷயம் தான் இங்க வந்து இப்படி ஒரு விஷயமா திரும்பியிருக்கு. என்ன அப்படின்னா, "என்ன ரேணுகா நீ என்ன நம்பவே இல்லையா? அதாவது நீ நம்பணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இப்பவே உன்னோட கழுத்துல தாலிய கட்டணுமா?" அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டாரு. அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த சுடர் அடுத்ததா கதிரேசன் இவங்க எல்லாருமே அதையே புடிச்சுக்கிட்டு, இப்பவே தாலிய கட்டணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய்க்கு எவ்ளோ பெரிய ஒரு சிச்சுவேஷன்ல நின்னுட்டு இருக்காரு அப்படின்றது தெரியும். ஏன்னா, நம்ம மல்லியும், விஜயும் சேர்ந்து இந்த சுடர ஏமாத்தணும்னு நெனச்சாங்க. ஓகே தான். ஆனா, அதே சமயத்துல இப்ப இவங்க இவ்ளோ கட்டாயத்தோட நிக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, ரேணுகா முக்கியம்னு நெனைக்கிறாங்க. மல்லிய வேணான்னு நெனைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நல்ல நாள் தான். அதுவும் இல்லாம சாமி முன்னாடி, அதாவது வீட்ல இருக்கக்கூடிய அந்த சாமி ரூம் முன்னாடியே வந்து இந்த கல்யாணத்த பண்ணிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு சிச்சுவேஷன நம்ம விஜய் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.